அப்போது ஆண்டவர் அற்புதமான கெட்டுப்போன உலகத்தை, உருப்படாத உலகத்தை, ஸ்தோத்திரம் உண்டாவதாக, ஆதாமுக்காக, மகனுக்காக, மகனுடைய வாரிசாகிய உங்களுக்காக, எனக்காக அந்த உலகத்தை மீண்டும் சீரமைத்தார், ஒழுங்குபடுத்தினார். ஸ்தோத்திரம். இருளை காணாமல் போக வைத்தார், வெட்டாந்தரையை காணாமல் போக வைத்தார். ஸ்தோத்திரமாக ஒழுங்கின்மையை காணாமல் போக வைத்தார், வெளிச்சத்தை உண்டாக்கினார். அவையெல்லாம் இல்லாமல் போனது. புதிய உலகத்தை ஆதாமுக்காகவே உருவாக்கினார். அவன் சந்தோஷமாய் இருப்பதற்காக விதவிதமான பறவைகள், விதவிதமான மிருகங்கள், விதவிதமான செடிகள், விதவிதமான தோன்ற கனிதரும் மரங்கள், கனிதரா மரங்கள், வாசனையுள்ள திரவியங்கள், வாசனையுள்ள மரங்கள் அத்தனையும் தன் மகன் சந்தோஷமாய் இருப்பதற்காகவே உருவாக்கினார். அந்த தேவன் செத்து போகல, உயிரோடு தான் இருக்கிறார். உங்களுக்கும் செய்ய முடியும். பக்கத்துல சொல்லுங்க, உங்களுக்கு செய்ய முடியும். சொல்லுங்க, உங்களுக்கு செய்ய முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உங்களுக்கு செய்ய முடியும். ஸ்தோத்திரம். glory to. அவரே முடிவெடுப்பார். சைக்கிள்ல போறியா, போக வேண்டாம். பிரைஸ் காட். பைக்ல போறியா, போக வேண்டாம். பிரைஸ் காட். கார்ல போறியா, போக வேண்டாம். அவரே முடிவெடுப்பார். அதற்கு மாற்றாக வேற ஒன்றை கொடுக்க ஒழுங்கு பண்ணுவார். அதுதான் பிரைஸ் காட் முதலாவதாக கர்த்தரை ஏற்றுக்கொண்டு விசுவாசத்தில் வளர்ந்த பிள்ளைகளுடைய அநேக குடும்பத்தில் உள்ள சாட்சிகள். அவரே முடிவு பண்ணுகிறார். உனக்கு இது வேண்டாம், உனக்கு இந்த வீடு வேண்டாம், இந்த பாயில படுத்தது போதும், இந்த கட்டில படுத்தது போதும், இந்த நாற்கட்டில படுத்தது போதும், பிரைஸ் காட், இந்த பிஞ்ச கட்டில படுத்தது போதும், போ நல்லா படுத்து தூங்க போ. நீங்க விரும்புறீங்களோ விரும்பலையோ அதை அவர் செய்யும்.